நாங்கள் உன்னை அழைத்து போக கார் கொண்டு வந்திருக்கிறோம். கிளம்பு. கீதா, இன்று உன்னை விடப்போவதில்லை என்று விமலா பிடிவாதமாக கூறினாள். என் கணவருக்காக கூட நான் கவலைப்படவில்லை. என் சிநேகிதி வீட்டிற்கு போயிருந்தேன் என்றால் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என் நாத்தனார் கர்நாடக மனுஷி, என்ன சொல்வாளோ என்று கவலையாக இருக்கிறது என்று கீதா தட்டி கழிக்க முயற்சித்தாள். உன் நாத்தனாரிடம் நானே சொல்லி சரிப்படுத்துகிறேன். இதெல்லாம் என்ன நொண்டிச்சாக்கு? கிளம்பு என்று உரிமையுடன் அதட்டிய விமலா கீதாவின் கையை பிடித்து வேகமாக அவளை பின்கட்டிற்கு அழைத்துச் சென்றாள். முற்றத்திலே உலர்ந்திருந்த துவரம்பருப்பை பெருக்கி வாரி குவித்து கொண்டிருந்த பாகிரதி காலடி ஓசையை கேட்டு திரும்பி பார்த்தாள். மாமி, கீதாவை எங்கள் ஆத்துக்கு அழைத்து போக வந்திருக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் உத்தரவு கொடுத்தால் நல்லது என்று கேட்டாள் விமலா மிகவும் துணிச்சலுடன். கீதாவின் கவலை தோய்ந்த முகத்தை குறிப்பாக கவனித்த பாகிரதி, நான் என்ன உத்தரவு கொடுப்பதற்கு? அவளுக்கு இஷ்டம் இருந்தால் அழைத்து போயேன். ராஜா வந்தால் எங்கே போயிருக்கிறாள் என்று கேட்டாள் என்று கூறி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட விமலா, அதற்குள் திரும்பி வந்து விடுவாள். நாங்களே திருப்பி கொண்டு வந்து விட்டு போகிறோம். சரிதானே மாமி என்றாள். காரில் சீக்கிரம் திரும்பி வந்துவிட்டால் எனக்கு ஒரு ஆட்சேபனையும் கிடையாது என்று புன்னகை செய்த பாகிரதி கவலையுடன் தன் முகத்தையே பார்த்து கொண்டு நின்ற கீதாவின் பக்கம் திரும்பி, போயிட்டு வாயேன் அம்மா, உன் சிநேகிதி ரொம்ப கேட்டுக்கொள்கிறாளே என்று மறைமுகமாக உத்தரவு தந்தாள். அதை கேட்ட கீதா மிகவும் குதூகலத்துடன் மாடி அறைக்கு ஓடினாள். மிக விரைவில் நீலவர்ண ஜார்ஜெட் பட்டில் தன்னை அலங்கரித்து கொண்டு கீழே இறங்கி வந்தாள். பாகிரதியிடம் விடைபெற்று கொண்டு விமலாவுடன் அந்த காரில் ஏறிக்கொண்டு கிளம்பினாள். சிவராமனின் கைகளில் அகப்பட்டு கொண்ட அந்த கார் தனது மூச்சை பிடித்து கொண்டு விடுவது போல் குண்டு குழிகளை அலட்சியமாக தாவி கொண்டு ஒரே வேகத்தில் ஓடியது. எதிர்பாராத சமயத்தில் எல்லாம் சிவராமன் காரை வேறு திக்குகளில் வேகமாக திருப்பினான். அந்த அந்த ஒவ்வொரு சமயமும் கார் பூமியிலிருந்து 5 அடி உயரம் எழும்பிவிட்டு ஜில் என்று நாட்டியக்காரி குதிப்பது போன்ற பூமி மீது ஒய்யாரமாக குதித்தது. இன்று உயிருடன் வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் போல் இருக்கிறது என்று மனதிலே எண்ணி கிளியடைந்த கீதா கார் குதித்த ஒவ்வொரு தடவையும் நடுக்கத்துடன் விமலாவின் கரத்தை பிடித்து கொண்டாள். என்ன குழந்தையைப் போல் இவ்வளவு பயப்படுகிறாயே? அண்ணா தினம் போகும் வேகத்தில் இன்று பாதி கூட போகவில்லையே என்று சிரித்த விமலா சிநேகிதியை இரக்கமாக பார்த்தாள். கீதாவிற்கு வேகமாக காரில் பிரயாணம் செய்து பழக்கமில்லை, அதனால்தான் பயப்படுகிறாள். 2 நாள் பழகிவிட்டால் பயம் தெளிந்துவிடும் என்று சமாதானம் சொன்ன சிவராமன் தனது சகோதரியின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டு காரை சடக்கென்று திருப்பினான். கரகரவென்று பயங்கரமான சப்தம் எழுந்தது. அவ்வளவுதான். கார் எங்கேயோ மோதி கொண்டு விட்டது என்ற பயத்தில் கீதா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இறங்கு, என்ன யோசனை என்று விமலா தோலை குலுக்கியதும் தான் கண்களை திறந்து பார்த்தாள். குறுகலான தெரு ஒன்றில் ஒரு சிறு ஓட்டு வீட்டிற்கு முன்னால் கார் நிற்பதை கண்ட கீதா மெதுவாக வண்டியிலிருந்து இறங்கினாள். இதுதான் எனது சிறிய மாமனார் வீடு. உங்களது பங்களாவை போல் இருக்காது என்று முதலிலேயே எச்சரித்து விடுகிறேன் என்ற பீடிகையுடன் சிநேகிதியை வீட்டிற்குள் அழைத்துச் சென்றாள் விமலா. வாசலில் கார் வந்து நின்ற ஒரு வினாடியில் அந்த தெருவில் உள்ள எல்லார் வீட்டு வாசலிலும் ஒரு தலை தென்பட்டதை கீதா கவனிக்காமல் இல்லை. பொன்மேட்டு உட்புறத்தில் வசிக்கும் கிராம ஜனங்கள் பிறர் விஷயத்தில் தங்கள் தலையை இடுவதற்கு தயங்காதவர்கள் என்பதற்கு அது ஒன்றே போதுமான சான்றாக அவளுக்கு தோன்றியது. விழுங்கி விடுகிறார் போல் பார்க்கிறார்கள் என்று தானே நினைக்கிறாய்? எனக்கு கூட முதல் தடவை மிகவும் கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது பழகிவிட்டது. இவர்கள் இப்படி ஓடி வந்து எட்டி பார்ப்பதை நான் சட்டை செய்வதே கிடையாது என்று சிரித்த விமலா தன் தோழியை உள்ளே அழைத்து சென்றாள். கூடத்து தரை மீது ஒரு பாயை எடுத்து போட்டு, உட்கார் கீதா, உங்கள் பங்களாவை போல் இங்கே சோபாக்கள் எல்லாம் எதிர்பார்க்காதே என்று கூறி உபசரித்தாள். ஏனம்மா, கேமரா ரூமில் இருக்கிற அந்த நாற்காலியை எடுத்து போடுறது தானே என்று கூறிக்கொண்டு உள்ளே இருந்து வந்தாள் விமலாவின் சிறிய மாமியார் ஜானகி. பரவாயில்லை என்று புன்னகை செய்த கீதா தரை மீதே உட்கார்ந்து கொண்டாள். தனது சிறிய மாமியார் மாமனார் இருவருக்கும் கீதாவை அறிமுகப்படுத்திவிட்டு விமலா வாய் ஓயாது ஊர் விஷயங்களை பற்றி சலசலவென்று பேச ஆரம்பித்தாள். அன்று சாயங்காலம் தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்த நாகராஜன் மாடி ஹாலுக்குள் சென்று சோர்வுடன் ஆசனம் ஒன்றில் சாய்ந்து கொண்டான். வழக்கம் போல உபசரிக்க வரும் கீதா வராததைக் கண்டு வியப்பும் கவலையும் அடைந்தவனாக சங்கதி என்ன என்று பார்க்கும் நிமித்தம் கீழே இறங்கி வந்தான். அந்த சமயம் சமையல் அறையிலிருந்து டிஃபன் தட்டுடன் வெளிப்பட்ட பாகிரதி
அதுக்குள்ளேயே வந்துட்டியா ராஜா? நான் மாடிக்கு எடுத்துட்டு வரலாம்னு கிளம்பினேன். பால்காரன் ஏதோ வேணும்னு கேட்டான். அவனை கவனிச்சிட்டு வர்றதுக்குள்ள நாழி ஆயிடுச்சு என்று மெல்ல கூறினாள். உனக்கேன் சிரமம் அக்கா? கீதா எங்கே என்று விசாரித்தான் நாகராஜன். கீதாவை அவள் சிநேகிதி தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காள். இன்னும் வரவில்லை. திரும்பி வரும் சமயம்தான். சீக்கிரமாக வந்துடுன்னு சொன்னேன் என்று பதிலளித்த பாகிரதி டிஃபன் தட்டை தம்பியின் முன்னால் வைத்தாள். சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்கிறாளா? என்னிடம் சொல்லவே இல்லையே. எப்படி போனாள்? நடந்தா என்று கவலையுடன் வினவினான் நாகராஜன். இல்லை, அந்த பொண்ணுடைய அண்ணா கார் ஓட்டி கொண்டு வந்தான். அதுல அழைச்சிட்டு போயிருக்கா. சீக்கிரம் திரும்பி வந்துடுவா என்று அழுத்தி கூறிய பாகிரதி, சாப்பிடு, ஆறி போயிடும், தம்பி உபசரித்தாள். எனக்கு பசிக்கவில்லை அக்கா என்று கூறிவிட்டு எழுந்திருந்த நாகராஜன் காஃபியை ஒரே வாயாக குடித்துவிட்டு, ஏன் அக்கா, கீதா பொன்மேட்டு அக்ரஹாரத்திற்கா போயிருக்கிறாள் என்று மீண்டும் கேட்டான். ஆமாம், தீட்சிதர் தெருவுக்கு போயிருக்கிறாள் என்று பதிலளித்த பாகிரதி உள்ளே திரும்பி போக முயற்சித்தாள். ஏன் அக்கா, உனக்கு நமது ஊர் விஷயம் தெரியாதா? எத்தனை வம்புக்காரர்கள் என்பது தெரிந்தது தானே. அங்கேயெல்லாம் கீதா எதற்கு போக வேண்டும் என்று இருந்தும் நீ அவளை எப்படி போக விட்டாய் என்று கொஞ்சம் கோபத்துடன் கேட்டான் நாகராஜன். வீட்டிற்கு பெரியவள் நான், எப்படி மறுத்து சொல்ல முடியும்? அதுவும் அந்த பெண் ரொம்ப வந்து கேட்கிற போது தடுக்க முடியவில்லை. கோவிச்சிக்காதேப்பா, இந்த ஒரு தடவைதான். இனிமேல் நான் அவளை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் என்று மெல்லிய குரலில் பதிலளித்துவிட்டு பாகிரதி உள்ளே சென்று விட்டாள். சகோதரியிடம் சிறிது மனத்தாங்கள் அடைந்த நாகராஜன் மாடி அறைக்கு சென்று நாற்காலியில் சாய்ந்து கொண்டான். ஆபீஸ் காகிதங்களை கவனிக்க புத்தகத்தை திறந்தான். காரணமில்லாத ஒருவித கலக்கத்தினால் நிரம்பிய அவனது மனம் வேலையிலே லயிக்க மறுத்துவிட்டது. மாடி முன்பக்கத்து திறந்த வெளியில் வந்து காற்றோற்றமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டான். சூரியன் அஸ்தமித்து நாலா பக்கமும் இருள் வேகமாக கவிந்து கொள்வதை கவனித்தான். கீதா இன்னும் திரும்பி வந்த பாடில்லை. இடையே ஹால் கடிகாரம் டன் டன் என மணி 7 அடித்தது. அதை கேட்டதும் தன்னுணர்வு பெற்ற நாகராஜன் இருப்பு கொள்ளாது எழுந்திருந்தான். வேகமாக கீழே இறங்கி பின்கட்டிற்கு சென்றான். பெஞ்சு மீது உட்கார்ந்திருந்த பாகிரதி தம்பியை கண்டதும் எழுந்திருந்தாள். என்னப்பா, என்ன வேணும் என்று கனிவுடன் கேட்டாள். மணி 7 போகிறது. நன்றாக இருட்டிவிட்டது. கீதா ஏன் இன்னும் வரவில்லை? நான் மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு பார்த்துட்டு வரட்டுமா என்று கேட்டான் கவலை தாங்க முடியாத நாகராஜன். கீதா ஏன் இன்னும் திரும்பி வரவில்லை என்று மனதில் வேதனைப்பட்டு கொண்டிருந்த பாகிரதி தனது உணர்ச்சியை வெளிப்பட காட்டாது, வந்து விடுவாள், ஏன் கவலைப்படுகிறாய் என்றாள். இன்னமும் வரவில்லையானா கவலைப்படாமல் என்ன செய்கிறது? சீக்கிரம் வந்துவிடணும் என்று ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்க கூடாதாக்கா? உனக்குத்தான் தெரியவில்லை என்றால் அவளுக்கு புத்தி எங்கே போயிற்றாம் என்று கோபத்துடன் மொழிந்த நாகராஜன் முன்கட்டின் பக்கம் விரைந்தான். விமலா பிடிவாதமாக போக விடை தர மறுத்ததனால் அதிக நேரமாகிவிட்டதை உணர்ந்த கீதா கடைசியில் பிடிவாதமாக அவர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். இருட்டிவிட்டதே, அவர் வந்திருப்பாரே என்று அவள் கவலைப்பட்டதற்கு தகுந்தாற்போல் சிவராமன் கொண்டு வந்த கார் கிளம்ப மறுத்து இடக்கு செய்ய ஆரம்பித்தது. ஒரே நிமிஷம், இந்த ஆணியை கழட்டி அந்த இடத்தில் போட்டுவிட்டால் கார் கிளம்பிவிடும் என்று சமாதானம் கூறிய சிவராமன் காரை பழுது பார்க்க ஆரம்பித்தான். 1 மணி நேரமாகியும் கார் கிளம்ப ஒரேடியாக மறுத்துவிட்டது. போதும், நாழியாயிற்று. என்னுடன் யாராவது வேலையாட்களை அனுப்பிவிடுங்கள், நான் போகிறேன் என்று துடித்தாள். யாரும் கிடையாதே, உன்னுடன் அனுப்ப என்ன செய்வேன் என்று விமலா கையை விரித்தாள். கவலைப்படாதீர்கள், நான் கீதாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்று சிவராமன் முன் வந்தான். கீதாவுக்கு வேறு வழி ஒன்றும் புலப்படாததனால் சரி என்று ஒத்துக்கொண்டு கிளம்பினாள். ஊருக்கும் பங்களாவுக்கும் உள்ள சில பர்லாங்கு தூரத்தை குறுக்கு வழிகளில் அவசரமாக ஓட்டமும் நடையுமாக நடந்த கீதா முடிவில் வீடு சேர்ந்தாள். வழிநெடுக அவளுக்கு இருந்த மனநிலையில் சிவராமனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவனும் மௌனமாக கூட நடந்து வந்து கொண்டிருந்தான். நாகராஜன் மனைவியை அழைத்து வர வெளியே புறப்பட வாயிற்கதவை திறப்பதற்கும் கீதா அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. அப்பாடா என்று பெருமூச்சு விட்ட நாகராஜன் தோட்டத்தின் வெளியில் வீசிய விளக்கொளியில் திரும்பி போய்க் கொண்டிருந்த மனிதனை கண்டு ஸ்தம்பித்து போய் நின்றான். யார் அது என்று சட்டென மனைவியின் பக்கம் திரும்பி கேட்டான் அவன். விமலாவின் அண்ணா என்று சுருக்கமாக பதிலளித்த கீதா கணவனது முகத்தை கூட பார்க்க பயந்தவளாக அச்சத்துடன் மாடி அறைக்கு வேகமாக சென்றாள். பின்னால் தொடர்ந்தாற்போல் வந்த நாகராஜன் அவள் பக்கத்து அறைக்குள் நுழைவதைக் கண்டு, கீதா, இங்கே வா, பிறகு அங்கே போகலாம் என்று கடுமையான குரலில் கூப்பிட்டான். கீதாவின் நெஞ்சம் துணுக்குற்றது.
கணவனது உத்தரவுப்படியே அவன் உட்கார்ந்திருந்த ஹாலுக்கு வந்து நின்றாள். பளிச்சென்று வீசிய விளக்கொளியில் மனைவியை ஏற இறங்க கவனித்தான் நாகராஜன். பூசினார் போல் உடல் மீது படிந்து துவண்டு நின்ற ஜார்ஜெட் புடவையை கண்டதும் அவன் கோபத்துடன் உதட்டை கடித்துக் கொண்டான். ஆமாம், ஏன் இத்தனை நாழி என்று கேட்டான் கோபத்தை அடக்கிக் கொண்டு. கார் ரிப்பேர் ஆகிவிட்டதனால் நாழி ஆயிற்று என்று கூறி முடிப்பதற்குள் கீதாவின் தொண்டையை துக்கம் பிடித்து கொண்டது. கார் ரிப்பேர் ஆனால் உடனே புறப்பட்டு விடுகிறது தானே, இருட்டுவதற்கு முன்னாடியே புறப்பட்டிருந்தால் கவலை இல்லை அல்லவா என்று மறுபடியும் கேட்டான். சீக்கிரம் ரிப்பேர் முடிந்துவிடும் என்று நான் நினைத்தது பற்றி பிசகான காரியம்தான் என்று சொல்ல பதிலளித்த கீதா கண்ணில் பொங்கிய கண்ணீரை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டாள். உன் சிநேகிதி வீட்டில் கூட துணைக்கு வர வேறு யாரும் இல்லையா என்று விடாப்பிடியாக கேட்டான் நாகராஜன். கைதி கூண்டில் நிற்கும் குற்றவாளியை பார்த்து குறுக்கு கேள்விகள் கேட்கும் வக்கீலை போன்று நாகராஜன் அவளுக்கு அது சமயம் தென்பட்டான். வேலையாட்கள் ஒருவரும் இல்லை. சிவராமன் துணைக்கு வருவதாக சொன்னார். வேறு வழி இல்லாத காரணத்தால் சரி என்று வந்தேன். சிவராமன் எனக்கு வேற்று மனிதரா என்ன? எங்கள் ஊர்க்காரர் தானே, சிறு வயதிலிருந்தே தெரிந்தவர்தான். கூட பிறந்த சகோதரர் போல்தான் அவர் என்னை இங்கே கொண்டு வந்து விட துணைக்கு வந்தார். இதை ஏன் வித்தியாசமாக நினைத்து கொள்ள வேண்டும் என்று கோபத்துடன் பதிலுக்கு கேட்ட கீதா வேகமாக தனது அறைக்குள் சென்று விட்டாள். வெறுப்புடன் ஆடையை களைந்துவிட்டு வேறு உடுத்தி கொண்டு படுக்கையின் மீது சாய்ந்து கொண்ட கீதா கணவன் மீது ஏற்பட்ட கோபம் தாங்காது துக்கத்துடன் பொறுமி கொண்டிருந்தாள். சந்தடி செய்யாது உள்ளே நுழைந்த நாகராஜன் கதவை தாழிட்டு விட்டு மனைவி பக்கம் திரும்பினான். சோபாவின் மீது கிடந்த நீல நிற ஜார்ஜெட் புடவையை அவன் கண்களில் பட்டது. இத்தனை மெல்லிய புடவையை உடுத்தி கொண்டு வேற்று மனிதனுடன் நீ தனித்து வந்ததை பற்றி இந்த ஊரில் உள்ளவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா என்று கடுமையுடன் கேட்ட நாகராஜன் அந்த புடவையை வெறுப்புடன் கையில் எடுத்தான். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு போங்கள். பிரத்தியார் தலையில் ஏன் வீண் பழி போட வேண்டும் என்று பதிலுக்கு ஆத்திரத்துடன் கேட்ட கீதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆமாம், எனக்கு பிடிக்கவில்லை. நீ இந்த ஆடையுடன் அவர்கள் வீட்டுக்கு சென்றதும் பிறகு அவனுடன் திரும்பி வந்ததும் பிடிக்கவில்லை. ஏன் இந்த கஷ்டம்? இது இருப்பதனால்தானே வீண் மனஸ்தாபம் என்று பல்லை கடித்த நாகராஜன் அந்த மெல்லிய புடவையை 2 துண்டாக படக்கென கிழித்து அறையின் இரு மூலைகளிலும் வெறுப்புடன் விட்டெறிந்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வேகமாக வெளியே சென்றான். கணவனது இந்த செய்கையைக் கண்டு கீதா திடுக்கிட்டு படுகையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். நாகராஜன் இத்தனை கோபம் அடைவதற்கு காரணம் பொறாமைதான். சந்தேகம் என்ன? கீதாவின் கண்களில் பெருகிய நீர் சட்டென்று நின்றது. ஆச்சரியத்தினால் கண்கள் அகல மலர்ந்தன. இருதயம் விவரிக்க முடியாது ஒருவித உணர்ச்சியால் வேகமாக அடித்து கொண்டது. கணவனுக்கு கட்டுப்படுத்த முடியாத பொறாமை ஏற்பட்டால் அதன் அர்த்தம் அவன் மனைவி மீது மற்றற்ற அன்பு வைத்திருக்கிறான் என்பதுதான் என்று யாரோ எழுதியிருந்ததை அவள் படித்திருந்தாள். அப்படியானால் நாகராஜனுக்கு கீதாவின் மீது அத்தனை அன்பா? முகத்தை துடைத்து கொண்ட கீதா நாகராஜனது கோபத்தை குறித்து மனதிற்குள் ஒரு விதத்தில் திருப்தியே அடைந்தாள். எனினும் அவள் மனம் முழுவதும் சமாதானம் அடையவில்லை. அதனால் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அன்று இரவு போஜனத்திற்கு பின் கீதா மாடியின் திறந்த வெளியில் வந்து உட்கார்ந்து கொண்டு தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். கீதா, இங்கேயா இருக்கிறாய் என்று சாந்தமான குரலில் வினவிய நாகராஜன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டான். கீதா வேண்டுமென்றே பதிலளிக்காது மௌனமாக இருந்தாள். என்னையும் அறியாது ஏற்பட்ட ஒருவித ஆத்திரத்தில் நான் மிகவும் மூர்க்கனாக நடந்து கொண்டேன். ஆசைப்பட்டு நீ வாங்கிய அந்த புடவையை நான் கிழித்தது பிசகு என்று இப்பொழுதுதான் எனக்கு தோன்றுகிறது. என் செய்கைக்கு நான் வருத்தப்படுகிறேன். கீதா, இதோ பார் என்னை என்று மிகவும் இரக்கமாக வேண்டிக் கொண்ட நாகராஜன் அவளது முகவாயை நிமிர்த்தினான். பதிலளிக்காத கீதா அவனது கரத்தை உதறி தள்ளினாள். உன் மீது எனக்கு கோபமே இல்லை. சிவராமன் மீது ஏற்பட்ட ஒருவித பொறாமை உணர்ச்சியை என்னால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. கீதா, என்னை நீ மன்னித்து விடு என்று மிகவும் கெஞ்சி கேட்டான் நாகராஜன். பொறாமை உணர்ச்சி உங்கள் ஒருவருக்குத்தான் உண்டு என்று நினைக்கிறீர்களா என்று கீதா சட்டென்று கேட்டாள். நீ சொல்வது விளங்கவில்லையே என்று கேட்டான் பதிலுக்கு அவன். உங்களுக்கு விளங்காதுதான். இந்த உணர்ச்சியில் நான் தினமும் வதை செய்யப்படுவது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பாவமும் செய்யாத என் மீது ஒரு நிமிஷத்தில் உங்கள் மனம் சந்தேகத்தில் கஷ்டப்பட்டது. அப்படியென்றால் தினமும் என் கண் முன்னே பொன்னியுடன் கொஞ்சி குழாவும் உங்களை பார்த்து
என் மனம் எத்தனை கஷ்டப்படும் என்று நினைத்து பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்ட கீதா கோபத்துடன் எழுந்திருந்தாள். என்னை பூரணமாக நம்புவதாக சொன்னாயே, அப்படியானால் அதெல்லாம் பொய்யா என்று கேட்டான் நாகராஜன் பொறுமையை இழந்து. உங்களை நம்புவதாக சொன்னாலாவது சண்டை சச்சரவின்றி இருக்கலாம் என்றுதான் பொய் சொன்னேன். பொறுமையாக நீங்கள் செய்வதையெல்லாம் சகித்து கொண்டிருந்தாலாவது வழி பிறக்காதா என்று எண்ணினேன். ஆனால் பொறுமை உள்ளவர்களுக்கு காலம் இல்லை என்று தெரிந்துவிட்டது என்று ஆத்திரத்துடன் பதிலளித்த கீதா பொங்கி எழுந்த விமலை பல்லை கடித்துக்கொண்டு அடக்கி கொண்டாள். அப்படியானால் உனது பொறுமை மிகவும் மெச்சப்பட வேண்டியதுதான் என்று வெறுப்புடன் பதிலளித்த நாகராஜன் அங்கிருந்து சென்றான். கடைசியாக கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட அந்த மனஸ்தாபத்திற்கு பின் வழக்கத்திற்கு மாறாக நாகராஜன் கீதாவிடம் மிகவும் கோபமுள்ளவனாக காணப்பட்டான். சகோதரி எதிரில் மட்டும் கணவன் தன்னிடம் சம்பாஷிப்பதையும் தனியாக இருக்கையில் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காதிருப்பதையும் அவள் கவனிக்க தவறவில்லை. அவன் தன்னிடம் மிகவும் கோபமாக இருக்கிறான் என்பதை அவள் எளிதில் புரிந்து கொண்டு விட்டாள். நாகராஜன் தன்னிடம் இத்தனை கடுமையாக கோபம் கொண்டிருப்பது எதற்காக என்றும் அவளுக்கு தெரியும். மனைவி அதிக நேரம் சிநேகிதியின் வீட்டில் தங்கியிருப்பதை பற்றியோ, அந்நிய மனிதனுடன் தனி வழி நடந்து அகால வேளையில் வந்தது பற்றியோ நாகராஜனுக்கு கோபம் ஏற்படவில்லை. பொன்னியை பற்றி மறுபடியும் கீதா பேச ஆரம்பித்ததும் தான் அவனுக்கு அத்தனை கோபம் ஏற்பட்டது. முதல் 2 நாட்கள் அவளுக்கு கணவன் மீது இருந்த சினத்தில் அவனது கோபம் ஒரு பாராமுகமாகவே தென்படவில்லை. ஆனால் நாட்கள் 1, 2 என்று வேகமாக சென்று 1 வாரத்திற்கு மேலாகியும் நிலைமையில் அபிவிருத்தி ஒன்றும் இல்லாதிருப்பதை கண்டதும் அவள் மனம் கலங்க ஆரம்பித்தது. ச்சே, என்ன தவறான காரியம் செய்துவிட்டோம். கணவனுக்கு அந்த பெண் மீது உள்ள பற்றுதலை தெரிந்திருந்தும் ஆத்திரத்தில் மனதிலே அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை வெளிக்கொட்டி விட்டோமே. இத்தனை நாட்கள் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டதுதான் மிச்சமாயிற்று என்று எண்ணி உள்ளம் வாடினாள் அவள். இப்படியே விட்டுவிட்டால் நிலைமை இன்னும் விபரீதமாகிவிடுமோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டு அவளது உள்ளத்தை உலுக்கியது. பாகிரதியிடம் விஷயத்தை எடுத்து சொல்லி உதவியை நாடுவோம் என்றாலோ சாத்தியப்படாத காரியமாக இருந்தது. நேரே கணவனிடம் தானே வழியே சென்று பேசி சமாதானம் செய்து கொள்வோம் என்றாலோ மிகவும் கஷ்டமான செய்கையாக தோன்றியது. என்ன செய்வது என்று குழம்பி அவளுக்கு ஒன்றுதான் சுலபத்தில் செய்ய முடிந்தது. யாரும் பார்க்காத சமயங்களில் மனம் ஆறு மட்டும் அழுது திருப்பது என்ற வேலை. அன்று இரவு போஜனத்திற்கு பின்பு ஆபீஸ் காகிதங்களை கவனிக்கும் நிமித்தம் மாடி ஹாலுக்குள் சென்ற நாகராஜன் பீரோவின் சாவியை கீழே வைத்து வந்துவிட்டதை உணர்ந்தான். மாடியில் இருந்தபடியே உரத்த குரலில் சகோதரியை கூப்பிட்டான். அக்கா, சாவியை கீழே வைத்துவிட்டு மறந்து வந்துவிட்டேன், கொஞ்சம் அதை கொண்டு வாயேன் என்றான் அங்கிருந்தபடியே. சமையற்கட்டில் கைவேலையாக இருந்த கீதாவின் காதுகளில் அவன் சொன்னது கணீரென்று கேட்டது. கேட்டும் கேட்காதது போல் அவள் அசட்டையாகவே இருந்தாள். சாப்பிடும் இடத்தில் தரையில் கிடந்த சாவியை தேடி எடுத்துக்கொண்டு வந்த பாகிரதி கீதாவிடம் அதை கொடுத்தாள். சாவி வேணுமாம் ராஜாவுக்கு, கொண்டு போய் கொடு என்றாள் அவள். நான் கைவேலையாக இருக்கிறேனே அக்கா, நீங்கள் இப்ப மாடி பக்கம் போக வேணுமே, அப்படியே சாவியையும் அவர்கிட்ட கொடுத்து விடுங்கள் என்று பிடிவாதமாக கீதா மறுத்தாள். நான் இந்த வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கையை அளமிண்டு போய் சாவியை அவனிடம் கொடுத்துட்டு வா என்று பாகிரதி என்றுமில்லாத அதட்டலோடு உத்தரவிட்டாள். அதற்கு மேல் விவாதிக்க கீதாவிற்கு பிடிக்கவில்லை. அவசரமாக கைகளை சுத்தம் செய்து கொண்டு மாடி பக்கம் போக திரும்பினாள். 2 பேரும் பிடிவாதமாக இருப்பதனால்தான் விளையாட்டுக்காக ஆரம்பிக்கிற சண்டை விபரீதமாக போயிடுறது. புருஷனுக்குத்தான் புத்தி இல்லை என்றால் நமக்கு கூடவா இல்லாமல் போகணும் என்று பாகிரதி புதிர் போடுவது போல் பேசியதை கேட்ட கீதாவிற்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. நாத்தனாருக்கு தங்களுடைய மனஸ்தாபம் எப்படியோ தெரிந்துவிட்டது என்பதை நினைக்கவே அவளுக்கு விந்தையாக இருந்தது. உங்க தம்பிக்கு என் மேல் கோபம் அக்கா, 1 வாரமாகிறது அவர் என்னிடம் நேரடியாக பேசி என்று கூறிய கீதா அதற்குள் துக்கம் தொண்டையை அடைக்க மேலே சொல்ல முடியாது நிறுத்தினாள். கண்களில் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டு நாத்தனார் தன்னை கூர்ந்து பார்ப்பதை விரும்பாதவள் போல் முகத்தை மறுபுறம் திருப்பிக் கொண்டாள். இந்த ராஜா இப்படி நடந்துப்பான்னு சொப்பனத்துல கூட நினைக்கவில்லை. எதுக்காக கோபமாம் என்று வினவினாள் பாகிரதி. எனக்கு ஒன்றும் புரியலையாக்கா, அடிக்கடி கோவிச்சுக்கிறார் உங்க தம்பி. மொத்தத்தில் எனக்கு ஒண்ணுமே பிடிக்கவில்லை என்று கூறிவிட்டு பேச முடியாது புடவை தலைப்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் கீதா. அவள் கண்ணீர் விட்டு அழுவதை காண பாகிரதி அம்மாளுக்கு சகிக்கவே இல்லை. அருகில் நெருங்கி
இதோ பாரம்மா கீதா, அசடாட்டமா அழக்கூடாது. படிச்ச பெண், உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேள். அவன் கோவிச்சுண்டு இருந்தா நீயும் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. வலுவிலே போய் பேசி சட்டுன்னு சமாதானம் செய்து கொள்ளணும். புருஷாளுக்கு பொறுமை கிடையாது. பொம்மநாட்டிகளும் அப்படியே இருந்தா சாத்தியப்படுமாம்மா? கண்ணை துடிச்சுக்கோ. ஒண்ணுமே நடக்காதது போல நீ பாட்ல சகஜமா அவனோட பேசு. எல்லாம் சரியாகிவிடும் என்று உபதேசித்தாள். அக்கா, எத்தனை நாளையா நான் காத்துட்டு இருக்கிறது என்று எரிச்சலோடு கூப்பிட்டான் நாகராஜன் மறுபடியும். கீதா சாவியை எடுத்துட்டு வரா என்று பாகிரதி பதிலளித்துவிட்டு தம்பி மனைவியை பார்த்து ஒரு புன்னகை செய்துவிட்டு சமையற்கட்டு காரியங்களை கவனிக்கச் சென்றாள். மனைவி கொடுத்த சாவிக்கொத்தை வாங்கி கொண்ட நாகராஜன் பதிலே பேசாது பீரோவை திறந்து ஆபீஸ் காகிதங்களை கட்டுகளை எடுத்தான். மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு கட்டையும் மிகவும் கவனத்துடன் படிக்க ஆரம்பித்தான். சற்று தூரத்தில் இருந்த சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு புத்தகம் ஒன்றை படிக்கும் பாவனையில் இருந்த கீதா கடைக்கண்ணால் தனது கணவனை கவனித்துக் கொண்டிருந்தாள். படபடப்பாக ஒவ்வொரு புத்தகத்தையும் புரட்டுவதும் எதையே தேடுகிறவன் போல இங்கும் அங்கும் பார்ப்பதையும் கவனித்த அவளுக்கு அவன் மனம் வேலையிலேயே லயிக்கவில்லை, ஏதோ சிந்தனையில் ஈடுபட்டு இருக்கிறது என்ற விஷயம் எளிதில் புரிந்துவிட்டது. கடந்த ஒரு வாரமாக அவள் அனுசரித்ததை போன்று கணவன் தன்னுடன் பேசாவிடில் அவ்விடத்தை விட்டு எழுந்து போக கீதா இன்று இஷ்டப்படவில்லை. தன் பக்கம் அவன் திரும்பினால் ஏதாவது பேச்சு கொடுத்து சமாதானம் செய்து கொள்வது என்ற உறுதியில் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையுடன் அவள் உட்கார்ந்திருந்தாள். காகிதத்தை புரட்டும் பொழுது ஏற்படும் சலசலப்பு சப்தத்தை தவிர அறையில் நிசப்தம் நிலவியிருந்தது. வெகு தூரத்தில் இருந்த கோவில் மணி டான் டான் என்று ஒலிப்பதை கேட்டதும் அவள் திடுக்கிட்டே போனாள். இரவு மணி 11 என்பதை அது அறிவுறுத்தியது. நாத்தனார் சொல்படி கீதா சமரசம் செய்து கொள்ள எதிர்நோக்கி அங்கு வந்து உட்கார்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் நாகராஜன் வேண்டுமென்றே அவள் இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்காமல் உட்கார்ந்திருந்தான். கல்மனம் படைத்தவனாக இடிச்ச புலி மாதிரி சற்று தூரத்தில் இருக்கும் மனைவியை லட்சியம் செய்யாத அவன் மீது அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. இரக்கமற்ற அவனது சுபாவத்தை நினைத்து அழுகை கூட வந்தது. சற்றென்று இடத்தை விட்டு எழுந்திருந்தான் அவன். மேஜை மீது தாறுமாறாக கிடந்த காகிதங்களை ஒரே வினாடியில் அடுக்கி கட்டி பீரோவில் வைத்ததும் பூட்டிவிட்டு கீதாவின் பக்கம் திரும்பி கூட பார்க்காது படுக்கை அறைக்குள் சென்று விட்டான். நாகராஜனின் செய்கை கீதாவின் மனதை மிகவும் நோகச் செய்தது. எத்தனை கோபம் இருந்தால் அவன் அப்படி நடந்து கொள்வான் என கணக்கிட்ட அவள் மனம் வேதனையில் தத்தளித்தது. அதற்கு மேல் அங்கே உட்கார்ந்து கொண்டு வேதனையில் பொழுதை கழிக்க அவளுக்கு விருப்பமில்லை. சே, வீண் அசட்டு கர்வம் எதற்கு? செய்ததெல்லாம் தப்பு என்று தனக்குள் தீர்மானித்த அவள் தனது துக்கத்தை அடக்கி கொண்டு கணவனை பின்தொடர்ந்து அந்த அறைக்குள் சென்றாள். அறையில் நிலவியிருந்த அந்தகாரத்தை போக்கும் நிமித்தம் விளக்கை ஏற்றினாள் அவள். சுவரின் பக்கம் திரும்பிய வண்ணம் நாகராஜன் கட்டிலின் மீது படுத்திருந்தான். கட்டிலின் ஓரத்தின் மேல் வந்து உட்கார்ந்து கொண்ட அவளுக்கு மூச்சு விடக்கூட பயமாக இருந்தது. எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று அவள் முடிவு செய்வதற்குள் படுக்கையிலிருந்து எழுந்திருந்த நாகராஜன் விளக்கை அணைக்க கையை தூக்கினான். நான் தான் ஏற்றினேன், அணைக்க வேண்டாம், எனக்கு உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டும் என்று படபடப்பாக கீதா மொழிந்ததை கேட்டதும் மறுபடியும் படுக்கை மீது வந்து உட்கார்ந்து கொண்டான் அவன். அவன் பதிலையே எதிர்பார்க்காது கீதா பேசினாள். ஆமாம், நான் என்ன பிசகு செய்து விட்டேன்? ஏன் என்னிடம் உங்களுக்கு இத்தனை கோபம் என்று துக்கத்துடன் திணறியபடி கேட்டாள். நாகராஜன் பதில் அளிக்காது புருவத்தை உயர்த்தி அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஏதாவது பிசகு செய்திருந்தால் என்னை மன்னிக்க கூடாதா? இப்படி நீங்கள் பாராமுகமாக நடந்து கொள்வது என் மனதை ரொம்பவும் நோகச் செய்கிறது. நான் அசட்டு பெண். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்கள் இன்னொருத்திக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதை எத்தனையோ பயன்படுத்தி கொண்டிருப்பாள். நான் புத்தி இல்லாதவளாக இருக்கிறேனே. நீங்களாவது எனக்கு அவ்வப்பொழுது தவறுகளை எடுத்துக்காட்டி திருத்த முயற்சிக்க கூடாதா? நமக்கு எல்லாவித சௌகரியமும் கடவுள் கிருபியால் இருக்கின்றன. இருந்தும் ஏனோ சந்தோஷமாக வாழ கொடுத்து வைக்கவில்லை. ஏன் பேச மாட்டேன் என்கிறீர்கள் என்று கெஞ்சி கேட்ட கீதா அவனது கரங்களை கைகளில் எடுத்துக்கொண்டாள். உன்மேல் எனக்கு கோபம் ஒன்றுமில்லை. என் மனதிலே ஏற்பட்ட அதிர்ச்சியை சமாளிக்கத்தான் இந்த மௌன விரதம் என்று வெறுப்பாக பதிலளித்த நாகராஜன் தனது கரங்களை அவளது பிடியிலிருந்து எடுத்துக்கொண்டான். உங்கள் மனதிற்கு நான் எந்த விதத்தில் அதிர்ச்சியை கொடுத்தேன் அது என்பதையாவது சொல்லக்கூடாதா என்று பிடிவாதமாக கேட்ட கீதா கண்ணீர் உகுத்தாள். இது என்ன தலைவிரி? எதற்காக இந்த கண்ணீர்? ஒன்று சொல்கிறேன்,
கீதா, நீ இந்த அழுகின்ற வழக்கத்தை கொஞ்சம் விட்டு விடுவாயானால் எனக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும். சிறு விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் விடுகிறவர்களை எனக்கு பிடிக்காது என்று வறட்சியான குரலில் பதிலளித்த நாகராஜன் இடத்தை விட்டு எழுந்திருந்தான். உங்களுக்கு எனது கண்ணீர் சிறு விஷயமாக தென்படலாம். ஆனால் எனக்கு அது பெரிய விஷயத்தின் விளைவாக தோன்றுகிறது. நீங்கள் இன்றைக்கு கோபத்தின் காரணத்தை சொல்லாமல் போனால் நான் விடப்போறதில்லை. இத்தனை நாள் அசட்டையாக இருந்து வீணாக காலத்தை போக்கிவிட்டேன். உங்களுக்கு என் மீது இரக்கமோ அன்போ இல்லாதிருக்கலாம். என் மனம் உங்களை பார்க்காவிட்டாலோ அல்லது உங்களிடம் பேசாதிருந்தாலோ என்று கூறி முடிக்காது விம்மி அழ ஆரம்பித்தாள். கீதா, போதும், அழுவதை நிறுத்து. மேலும் தொடர்ந்தால் போல் நீ அழுவதாக இருந்தால் நான் இங்கிருந்து போக நேரிடும் என்று கடுமையான குரலில் பதிலளித்த நாகராஜன் ஜன்னல் அருகில் போய் நின்று கொண்டான். கண்ணீரை துடைத்து கொண்டு விம்மல்களை அடக்கி கொண்ட கீதா அவன் பக்கம் திரும்பி இரக்கமாக பார்த்தாள். உன் அசட்டு செய்கைகளுக்காகவோ வீண் பிடிவாதங்களுக்காகவோ உன் மீது நான் கோபம் கொள்ளவில்லை என்றான். மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்த லட்சிய தானத்திலிருந்து நீ இறங்கிவிட்டாய். அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. புரிந்ததா என்றான் நிதானமாக அவன். கீதா விஷயம் ஒன்றும் விளங்காதவளாக அவனை பார்த்து பறக்க விழித்தாள். உன்னிடம் நான் ஒரு விஷயத்தையும் மறைத்து வைத்ததில்லை. என் அன்பில் கொஞ்சமும் களங்கமே கிடையாது. உனக்கு தெரிய வேண்டாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டு நீ வீண் சந்தேகத்தில் உழல்கிறாய் என்று நான் அறிந்திருந்தும் நான் உன் மீது கோபமே கொள்ளவில்லை. அதற்கு பதில் உனது அறியாமைக்காக நான் வருந்தினேன். ஆனால் நீ என்னிடம் கடந்த 3 மாதங்களாக ஒரு பெரும் பொய்யை சொல்லிக் கொண்டு வந்தாய். அதை நினைக்கிலேயே என் மனம் மிகவும் கஷ்டப்படுகிறது என்று முடித்தான். பொய்யா? என்ன பொய் என்று பிரமிப்புடன் வினவினாள் கீதா. ஆமாம், பெரும் பொய்தான். நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்பதை நீ நம்புவதாக ஒரு நாள் சொன்னாயே, ஞாபகம் இருக்கிறதா? அது வெறும் பொய் என்பது உன் வாயாலேயே ஒப்புக்கொண்டு விட்டாய். என்னை துரோகி என்றோ காமதுரன் என்றோ நீ வாயார வைத்திருந்தால் கூட என் மனம் அதிர்ச்சி அடைந்திருக்காது. 3 மாத காலமாக என் மீது இருந்த சந்தேகத்தை உள்ளே அமுக்கி வைத்துக்கொண்டு என்னை நம்புவதாக சொல்லி நடத்திய அந்த நடிப்பை நினைக்கையில் எனக்கு ஏற்படும் அதிர்ச்சியை விவரிக்கவே முடியவில்லை. இப்படிப்பட்டவளை எப்படி நம்புவது என்று கூட ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. எத்தனை குற்றம் செய்தாலும் நான் பொறுத்து கொள்வேன். பொய் சொல்கிறவர்களை கட்டோடு எனக்கு பிடிக்காது. அவர்களை நான் வெறுக்கிறேன் என்று பல்லை கடித்தான் நாகராஜன் கோபத்துடன். கீதாவின் நெஞ்சு பயத்தில் காய்ந்து உலர்ந்து போயிற்று. தெரியாமல் ஏதோ பேசிவிட்டேன், மன்னிக்க மாட்டீர்களா என்று கெஞ்சும் குரலில் குழைவாக கேட்டாள். நாகராஜனின் முகத்தில் படிந்திருந்த கடுமை குறிகள் கொஞ்சம் மறைந்தன. கீதா, போதும், இத்துடன் இந்த பேச்சை நிறுத்திக்கொள்வோம். எனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறிவிட்டு விளக்கை அணைத்தான் அவன். கீதா மன்னிப்பை வேண்டிக் கொண்ட பின் நாகராஜனின் நடத்தையிலும் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்பட்டன. ஆனால் அவன் ஒரேடியாக பழைய நாகராஜனாக மாறவில்லை. ஓய்வு நேரத்தில் சதா வேடிக்கையாகவும் பரிகாசமாகவும் பேசி மனைவியையும் சகோதரியையும் மகிழ்விக்கும் வழக்கத்தை அடியுடன் அவன் கைவிட்டு விட்டான். விடுமுறை நாட்களை மனைவியுடன் உல்லாசமாக வெளியில் கழிக்க ஆசைப்படும் அவன் அத்தினங்களை வீட்டிலிருந்து ஆபீஸ் விவகாரங்களை கவனிப்பதில் கழித்தான். கீதாவுடன் அவன் முன்போலவே சகஜமாகத்தான் பழகி வந்தான். ஆனால் அவனது பேச்சுக்கள், நடத்தைகள் யாவும் மாறுபட்டவையாக அவளுக்கு தென்பட்டன. தன் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்திற்காகவும், சகோதரிக்கு அனாவசியமான மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது என்ற கொள்கைக்காகவும் அவன் மிகவும் சிரமப்பட்டு பழைய நாகராஜனாக இருக்க முயற்சித்தான் என்பதை அவள் அவனுடைய ஒவ்வொரு செய்கையிலிருந்தும் உணர்ந்து கொண்டாள். நாகராஜன் அன்புமிக்க கணவன்தான். எத்தனைக்கெத்தனை அன்புடன் நடந்து கொள்கிறானோ அதே அளவில் வெறுப்பு ஏற்படும் காலத்தில் அவனால் வாழ்க்கையின் மீது விரக்தியடைந்தவன் போலும் நடந்து கொள்ள தெரியும் என்ற உண்மையை அனுபவத்தில் முதலாக கீதா புரிந்து கொண்டாள் என்று சொல்ல வேண்டும். இத்தனை அன்பான கணவனின் அதிருப்தியை ஒரு சிறு மனஸ்தாபத்தினால் தேடிக்கொண்டு விட்டோமே, இனி அவரது பூரண அன்பை எப்படி திரும்ப அடையப் போகிறோம் என்ற ஏக்கத்தில் அவள் மனம் ஒடிந்து விட்டது. ஒரே ஒரு களத்தை தவிர அவர்கள் இருவரிடையே நிலவியிருந்த அன்பானது மிகவும் பரிசுத்தமானதாக கீதாவுக்கு தோன்றியது. அந்த தூய அன்பை மேலே தளிர்த்து வளர விடாது தனது அவசர புத்தியினால் அவள் கொன்றுவிட்டாள். எத்தனை அருகாமையில் நாகராஜன் இருந்தாலும் அவனுக்கும் தனக்கும் இடையே ஒரு சுவர் மெல்ல எழும்பிக் கொண்டு போவதை அவள் அறிந்தாள். 2 அன்பு உள்ளங்களை கூர்மாக பிரித்து வைக்க எழும்பிக் கொண்டிருக்கும் அந்த அறியாமை என்னும் சுவரை தகர்த்து அவனது உள்ளத்துடன் ஒன்றுபட அவள் மனம் தவித்தது. ஆனால் அதை எப்படி முடிப்பது என்ற ரகசியம் அவளுக்கு விளங்கவில்லை.
கண்ணுக்கெட்டிய தூரம் வரை நீராக பரவி கிடக்கும் கடலில் மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு மனிதனின் உள்ளத்தைப் போன்று கீதாவின் உள்ளம் வாழ்க்கையை சரியாக வாழத் தெரியாது துக்கத்தில் மூழ்கி கிடந்தது. அன்று காலை நாகராஜன் தொழிற்சாலைக்கு செல்ல ஆயத்தமாக உடை தரித்து கொண்டு கீழே இறங்கி வந்தான். அவனுடைய சௌகரியங்களை கவனித்து கூட இருந்து உதவி செய்த கீதாவும் தொடர்ந்தாற்போல் பின்னாலேயே வந்து கொண்டிருந்தாள். அது சமயம் குழந்தையை தோளில் சாத்தியபடி வந்து கொண்டிருந்த பொன்னி நாகராஜனை கண்டதும் தயங்கியபடி நின்றாள். என்ன பொன்னி, சௌக்கியமா என்று கேட்ட நாகராஜன் மேலே செல்லாது நின்றான். பொன்னியை கண்டதும் அவனது முகத்திலே ஏற்பட்ட அலாதியான பிரகாசத்தை கீதா கவனிக்க தவறவில்லை. சௌக்கியந்தான், குழந்தையை பார்க்கணும்னு பெரியம்மா வர சொன்னாங்க என்று கூறிவிட்டு புன்னகை செய்தாள் அந்த மோகினி. டேய் போக்கிரி, காலை வேளையிலேயே உனக்கு தூக்கமாடா என்று கொஞ்சலாக நாகராஜன் அந்த சிறுவனை நோக்கி கேட்டான். சுருண்ட கூந்தல் அசைய அச்சிறுவன் தாயின் தோளிலிருந்து திரும்பி நாகராஜனை பார்த்தான். அகன்ற அழகிய தனது விழிகளை சிறு கைகளால் மூடிக்கொண்டு வெக்கியவனைப் போல் தாயின் தோள் மீது தலையை சாய்த்து கொண்டான். அந்த காட்சியை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க கீதாவால் முடியவில்லை. அவள் விடுவிடுவென்று சமையல் கட்டின் பக்கம் சென்றாள். அங்கிருந்தபடியே சற்று தூரத்தில் நின்று கொண்டு அவர்களை கடைக்கண்ணால் கவனித்தாள். நாகராஜன் ஏதோ சொன்னான். அதற்கு பதிலாக பொன்னி சிரித்தாள். அதை கண்ட கீதாவின் நெஞ்சில் மீண்டும் பொறாமை குழறி கொண்டு பொங்கி எழுந்தது. கீதா பொய் சொல்லி மனைவி என்ற லட்சிய ஸ்தானத்திலிருந்து இறங்கிவிட்டாள் என்று கூறினானே நாகராஜன், அவன் மட்டும் அரிச்சந்திரனோ? தனக்கும் அந்த பெண்ணிற்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை என்று கூறுவது எத்தனை பெரிய பொய்! இருவரிடையே ஒருவித தொடர்பும் இல்லாவிட்டால் பொன்னியை கண்டதும் அவன் முகம் ஏன் அத்தனை பிரகாசம் அடைய வேண்டும்? அவளிடம் சம்பாஷிப்பதிலேயே ஒருவித ஆனந்தத்தை ஏன் அவன் அடைய வேண்டும்? எல்லாவற்றையும் விட அவளுடைய குழந்தை மீது அத்தனை பற்றுதல் ஏன்? ஒரு தடவை பார்த்தால் கூட யாரும் சுலபத்தில் சொல்லிவிடுவார்கள். தன்னையே உரித்து வைத்தது போன்று ஒரு குழந்தை சான்றாக இருக்கும் பொழுது தனக்கும் அவளுக்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லை என்றால் அது எத்தனை பெரிய பொய்! பலவாறு எண்ணமிட்டு கொண்டிருந்த கீதாவின் அருகில் நாகராஜன் வந்தான். மறந்து போய் சாயங்காலம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன் என்றேன். இன்றைக்கு வீட்டுக்கு வர எனக்கு ரொம்ப நாழியாகும். அதனால் எனக்காக டிஃபன் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டு அவள் முகத்தை பதிலுக்காக நோக்கினான். ஏன் நாழியாகுமாம் என்று ஆத்திரத்தில் கேட்க வேண்டும் போல் கீதாவிற்கு இருந்தது. ஆனால் சரி என்பதற்கு அடையாளமாக தலையை மட்டும் அசைத்தாள் அவள். பொன்னியை பார்ப்பதற்கு முன் சீக்கிரம் தினம் வருவதாக சொன்ன கணவன் அவளுடன் சம்பாஷித்த பின் ஏன் நேரமாகும் என்று மாற்றி சொன்னார். டிஃபன் கூட வேண்டாம் மாமி. ஆசை காதலி பிடித்தமான பொருள்களை செய்து வைத்து கொண்டு காத்திருப்பாள் போலிருக்கிறது. வீட்டில் சாப்பிடுகிறது என்பதுதான் தினம் இருக்கிறதே. அவளுடைய கையால் சாப்பிடும் பாக்கியம் நித்தியம் கிடைக்கக்கூடாதா என்ன? பலவிதமான சிந்தனைகளில் மனதை செலுத்திய கீதாவிற்கு அன்று வீட்டு வேலைகளில் மனம் சரியாக செல்லவில்லை. ஓய்வு நேரத்தில் வாசல் ஹாலுக்கு வந்து உட்கார்ந்த அவளது மனம் எதிலும் செல்ல மறுத்துவிட்டது. என்ன வாழ்க்கை இது! எல்லாம் இருந்தும் சுகமில்லை, துன்பம்தான் மிச்சம் என்ற அலுப்பு அவளது உள்ளத்தில் நிறைந்திருந்தது. சோபாவில் சாய்ந்தபடியே தலைக்கு மேல் தொங்கிய ஒரு வர்ண விளக்கு சரத்தை பார்த்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்திருந்த அவள் தனது கரத்தை யாரோ மெல்ல தொடுவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். இரவில் காணும் சொப்பனங்கள் போதாதென்று பகல் வேளையிலும் இன்பக் கனவுகள் காண ஆரம்பித்து விட்டாயோ? பேஷ், மனிதர் வருவது கூட தெரியாத ஆழ்ந்த யோசனை என்ன என்று கேட்ட விமலா சிரித்து கொண்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உண்மையில் நீ வந்ததே எனக்கு தெரியாது என்று கூறிய கீதாவின் முகம் சிநேகிதியை கண்டதும் பிரகாசம் அடைந்தது. கீதாவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிற்றே என்று என் மனம் அடித்து கொண்டது. அண்ணாவுக்கு வேலை இருந்ததனால் அவன் வர முடியவில்லை. காருக்காக நான் காத்திராமல் நடந்து ஓடி வந்தேன் என்று கூறிய விமலா சோபாவின் மீது சாய்ந்து கொண்டாள் உல்லாசமாக. நடந்தா வந்தாய்? அதனால் தான் எனக்கு தெரியாமல் போயிற்று. காரில் வந்திருந்தால் கட்டாயம் தெரிந்திருக்கும் என்று பதிலளித்த கீதா சிரித்தாள். ஓ, அந்த காரை பற்றித்தானே உனக்கு சிரிப்பு வருகிறதே. நல்ல வேலை, ஓட்டைக்காரை அண்ணா எப்படியோ விட்டுவிட்டான். கீதா, ஒன்று சொல்ல மறந்து விட்டேனே. அண்ணா புதிதாக கார் ஒன்று வாங்கியிருக்கிறான். பெரிய கார், புது மாடல், ஓடுவதாகவே தெரியவில்லை, பறப்பது போல் இருக்கிறது என்று விவரித்தாள் விமலா. கார் வாங்கியிருக்கிறாரா உங்க அண்ணா என்று கீதா நம்பாமல் கேட்பதை கண்ட விமலா,
ஏன் எங்க அண்ணாவுக்கு வாங்க முடியாது என்று நினைத்து கொண்டாயோ? உன் அகத்துக்காரர் வேண்டுமானால் இவ்வளவு பணத்தை வைத்துக்கொண்டு மாட்டு வண்டியில் போவார். ஆனால் எங்களுக்கு என்னவோ வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆசை உண்டு. இந்த ஊரில் உள்ள சில பெரிய மனிதர்கள் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பித்தார்கள். அதற்கு அண்ணாதான் மேனேஜிங் டைரக்டர். கார் இல்லாமல் பிசினஸிற்கு சரிப்படாது என்று போன வாரம் டவுனுக்கு சென்று கார் வாங்கி கொண்டு வந்து விட்டான். அப்பா, 4-5 நாட்களாக நாங்கள் அந்த காரில் போகாத இடம் பாக்கி இல்லை. பட்டணம் செல்லும் ராஜபாட்டையிலே முந்தா நாள் ராத்திரி நான், அண்ணா, சின்ன மாமனார், மாமியார் எல்லோரும் 20 மைல் சவாரி போய் வந்தோம். கீதா, படித்த பெண்கள் நமக்குத்தான் கார், நகை, புடவை இவற்றின் மேல் ஆசை என்று சொல்கிறார்களே. என் சின்ன மாமியார் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வைர அட்டிகை வாங்கி போட்டுக்கொண்டு வீட்டோடு உட்கார்ந்திருப்பதை விட இந்த மாதிரி காரிலே 2 தடவை போய் வந்தால் போதும், ஜென்ம சாபல்யமாகிவிடும் என்றாள் என்று வர்ணித்து விட்டு இடி என்று சிரித்தாள். ஆமாம், அண்ணாவின் பிசினஸ் நன்றாக ஆரம்பித்தவுடன் அம்மா, அப்பா, குழந்தைகள் எல்லோரையும் இங்கேயே அழைத்துக் கொள்வதாக உத்தேசம். கீதா, எனக்கு பூந்துடலை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இயற்கை வனப்பு அதிகம் நிறைந்த பொன்மேட்டிற்கு முன்னால் அது ஒரு பாலைவனம் போல் எனக்கு தோன்றுகிறது என்றாள் விமலா. இனிமேல் அடிக்கடி உன்னை அந்த புது காரில் பார்க்கலாம் என்று சொல்லு என்று கேலியாக கேட்டாள் கீதா. நீ மனது வைத்தால் இதை போல் 1000 கார்கள் வாங்கும் அந்தஸ்து உனக்கு இருக்கிறது. இருந்தும் ஏனோ நீ உன் அகத்துக்காரரிடம் அப்படி செய்யும்படி சொல்லாதிருக்கிறாய். நான் மட்டும் உன் ஸ்தானத்தில் இருந்திருந்தால் அந்த மாட்டு வண்டியில் ஏற கண்டிப்பாக மறுத்து விடுவேன். பணத்தை வீணாக காரில் போடுவானேன் என்று உன் அகத்துக்காரர் சிக்கனம் பார்க்கிறார் போலிருக்கிறது என்றாள் விமலா. சிக்கனம் ஒன்றுமில்லை. என் மைத்துனர் கார் ஒன்று வாங்கி அதில் வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட விபத்தில் இறந்து விட்டார். அதிலிருந்து வீட்டில் கார் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது என் நாத்தனாரின் உத்தரவு என்று குறையுடன் பதிலளித்தாள் கீதா. உன் நாத்தனார் சொன்னபடியெல்லாம் அகத்துக்காரர் கேட்பார் போல் இருக்கிறது என்றாள் விமலா ஆவலுடன். அப்படியொன்றுமில்லை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அக்காவின் இஷ்டப்படி அவர் நடக்கிறார் என கீதா பதிலளித்து முடிப்பதற்குள், அம்மா, பெரியம்மா தூங்குகிறாங்களா? நான் வீட்டிற்கு போகணும் என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த பொன்னி விமலாவை கண்டதும் ஆச்சரியத்துடன் விழித்து கொண்டு நின்றாள். பொன்னியையும் அவளது இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தையையும் விமலா விழுங்கி விடுபவள் போல் பார்ப்பதை கவனித்த கீதாவின் முகம் குப்பென்று அவமானத்தினால் சிவந்தது. சரி, நான் அக்காவிடம் சொல்லிவிடுகிறேன், நீ போ என்று தடுமாறினாள் அவள். பொன்னி அவர்களை தாண்டி சென்று அவள் தலை மறையும் வரை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த விமலா கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்தாள். தனக்கு ஏற்பட்ட கலவரத்தில் கீதாவுடன் பேசாதிருந்தாள். கீதா, இந்த பெண் யார்? ரொம்பவும் அழகாக இருக்கிறாளே என்று ஆரம்பித்தாள். தெரிந்தவள் என்று பதிலளித்த கீதா அது சமயம் தனது முகத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி குறிகளை மறைத்து கொள்ள வேண்டி தலையை குனிந்து கொண்டாள். நான் ஒன்று கேட்கிறேன் கீதா, நீ கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று மெல்ல ஆரம்பித்தாள் விமலா. அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்பது முன்னாலேயே கீதாவிற்கு புரிந்துவிட்டது. கணவனது அந்தரங்கம் அம்பலமாகிவிட்டதே என்ற அவமானத்தில் அவளது நெஞ்சம் பதைபதைத்தது. கீதாவின் அருகில் இன்னும் சற்று நெருங்கி உட்கார்ந்த விமலா, அந்த பெண் வைத்திருக்கும் குழந்தை மிகவும் அழகாக இருக்கிறான். அவனை பார்த்தால் எனக்கென்னவோ உன் குழந்தையைப் போலவே தோன்றுகிறது. கோபித்துக் கொள்ளாதே கீதா, அந்த குழந்தை சாட்சாத் நாகராஜனையே உரித்து வைத்துக் கொண்டிருக்கிறதே என்றாள் வியப்பு.